ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால என் கர்த்தாதி கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த நாளிலும் அவரை உண்மையாய் தொழுது கொள்ளும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய கண்களில ஆண்டவர் கண்ணீரை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஒரு புத்தி உள்ள ஆராதனையும் அவருக்கு செலுத்துகிற உண்மையான ஆராதனையுமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து 4 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தையும் உபவாசத்தின் குறித்து ஒரு சில காரியங்களை, கருப்பொருள்களையும் அர்த்தங்களையும் மறைபொருள்களையும் ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றைய தினத்துல யோகியலை குறித்தும் எஸ்தரை குறித்தும் ஒரு 2 காரியங்களை பார்த்தோம். இன்னைக்கும் ஒரு 2 காரியங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டிருக்கிறோம். 2 மனுஷனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். விசேஷமா இந்த 2 காரியங்களையும் கர்த்தர் நம்மளோடு பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை நம்ம கிழித்து நம்ம அவர்களை ஆண்டவரே என் இருதயத்தை கிழித்து நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய உபவாசமும் கூட. இந்த 5ஆம் நாள், இன்றைய நாளில் நம்ம முடிக்க போகிறோம். அந்த 5ஆம் நாளில் கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நான் உணர்கிறேன். ஏன்னா என்னாலெல்லாம் ஃபாஸ்டிங்லாம் அநேக நாள் இருக்க முடியாது. ஆனாலும் கர்த்தர் என்னை என்ன பண்ணியிருக்கிறாரு, பலப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுனாலே எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி சிவரிங் ஆகிடும். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில், இந்த 5 நாளில் ஒரு காரியமும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். ஏன் இதை சொல்றேன்னா, அவருக்காக நம்ம இருக்கும்பொழுது அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய சரீரமோ நம்முடைய பலனோ நம்மை நடத்தாது. அவருடைய பலத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நெகேமியா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4 மற்றும் 5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தில் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமுமான தேவனே. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க வீடுகளில் போய் அது முதல்ல இருந்து வாசித்து பாருங்க. எப்படி எஸ்தர் தன் தேசத்திற்காக, தன் இனத்திற்காக எப்படி அவள் உபவாசித்து போராடினாலோ. நேற்று தினத்துல கேட்டோம் இல்லையா, எஸ்தர் உபவாசித்து அல்லும் பகலும் செபிக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட அவள் செபித்தது, மொர்தெகாய் கிட்ட அவள் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, இந்த என் ஜனங்களுக்காக நான் என்ன பண்ண போறேன், உபவாசித்து இந்த ஜனங்களுக்காக நான் போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுத்தாள் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நெகேமியாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நெகேமியா எப்பேற்பட்ட காரியங்களை செய்தான் என்று சொன்னால், தன் ஜனத்தின் மீட்புக்காக அவன் முதலாவது என்ன பண்ணானா, அழுகிறான். எப்படி? இந்த வார்த்தைகளை கேட்டு, எந்த வார்த்தைகளை, நான் 3ஆம் வசனம், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது. அவங்க ஜனங்க கஷ்டப்படுகிறாங்க. அவங்க ஜனங்க என்ன பண்றாங்க, துன்பப்படுத்தப்படுறாங்க. இவைகள் எல்லாம் அவனுக்குள்ள வந்த உடனே, இந்த வார்த்தைகள் அவனுக்குள் கேட்ட பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், கேட்ட உடனே உட்கார்ந்துட்டான். நின்றுட்டு இருந்தா என்னாச்சு, உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிட்டான். என்னது,
அழ ஆரம்பிக்கிறான் அவன் ஜனத்துக்காக. ஐயோ, என் ஜனம் என்ன ஆகுது, அங்கே ஒரு தீங்கை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, சகித்து கொண்டிருக்கிறது. என் ஜனம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, அங்கே அவங்க போராடி கொண்டு இருக்கிறாங்களே, கஷ்டங்களை பட்டு கொண்டிருக்கிறார்களே, தீங்கையும் நிந்தையும் பட்டு கொண்டிருக்கிறாங்களே சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவன் உட்கார்ந்து என்ன பண்றான், அழுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தேவ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நாமளும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்குள்ள ஏவும் பொழுது, செடிக்க சொல்லும் பொழுது, அந்த காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து அழுது செபிக்கணும். எப்படி? உட்கார்ந்து அழுது செபிக்கணும். இந்த ஒரு போன வாரம்லாம் என் மனைவி நைட்ல தூங்குறதே கிடையாது, அவங்களுக்கு தூக்கமே வருது. நான் சொன்ன ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துக்காக என்ன பண்ண சொல்றாரு, உன்னை ஜெபம் பண்ண சொல்றாரு, அதனால நீ என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு சொல்ல. ஆண்டவர் அப்படிதான், நம்ம ஏதாவது ஒரு காரியங்களுக்காக ஜெபிக்கணும்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, தூக்கத்தை கொடுக்கவே மாட்டார். நான் நல்லா தூங்கின்னு இருக்கிறேன் பழகுது, அவங்க ஏஞ்சி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் இத்தனை மணி தான் தூங்கினேன் அப்படின்னு சொல்லி காலைல சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு சில காரியங்களை எல்லாருக்கும் அதை கொடுத்துட மாட்டார். இங்க நெகேமியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார், அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். தன் ஜனங்களுக்காக உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாக என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர், ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சத்தத்தை, அந்த செய்தி அவன் காதுக்குள்ள வந்த உடனே அவன் என்ன பண்ணான், உட்கார்ந்து ஒண்ணுமே பண்ணல, தன் ஜனங்களுக்காக அழுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் காரியங்கள் எவ்வளவு நடக்கிறது தெரியுமா? நார்த் இந்தியாவில் நம்முடைய காரியங்களில் நம்ம கிறிஸ்தவங்களை எவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதமா, எவ்வளோ கிறிஸ்தவங்களை அடிக்கிறாங்க, நொறுக்கப்படுகிறாங்க. கடந்த ஆண்டில் எவ்வளோ சபைகள் எரிக்கப்பட்டது என்பதை நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர்ல நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ சபைகள் எரிக்கப்பட்டது, அநேக சபைகள் இடிக்கப்பட்டது, அநேக சபைகள் தரமட்டமாக்கப்பட்டது. இப்பேற்பட்ட ஜனங்களுக்காக, இப்பேற்பட்ட காரியங்களுக்காக செய்திகளை நீங்க கேட்கும் பொழுது, இந்த ஊழியக்காரங்களை நீங்க அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, குத்துறாங்க அப்படின்னு சொல்லி உங்க காதுகளில் நீங்க கேட்கும் பொழுதோ, செய்திகள் உங்களுக்குள்ள வரும் பொழுதோ, எப்படி நெகேமியா தன் ஜனத்திற்காக உட்கார்ந்து அழுதானோ, அப்படியா நீங்களும் ஒரு சில காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக உங்க காதுகளில் வந்து கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும், அசட்டை பண்ணி விடவே கூடாது. அல்லேலூயா. உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய பைபிள் காலேஜ் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்ல தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு தேசத்துக்காக செபிக்கும்படியாக சொல்லிக் கொண்டே இருப்பாங்க. இப்பேற்பட்ட காரியங்கள்லாம் எங்க நடக்கிறது என்பதையும் தெரியப்படுத்துவாங்க. இந்த மாதிரி போதகர்கள் அடிக்கப்படுகிறது, பாஸ்டர்ஸ்கள் எவ்வளோ இங்கே தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. இப்பேற்பட்ட காரியங்களை பாஸ்டரை வந்து துன்புறுத்திருக்கிறாங்க, வெட்டி இருக்கிறாங்க, என்னென்ன அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அப்பேற்பட்ட ஊழியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, வைராக்கியமாக ஆண்டவருக்காக செய்கிறாங்க. இன்னும் நார்த் இந்தியாவிலலாம் எத்தனையோ ஊழியக்காரங்க குடும்பங்கள் எல்லாம் உயிரோடு என்ன பண்ணுறாங்க, புதைக்கப்படுறாங்க. இப்பேற்பட்ட காரியங்களை கேட்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும், செபிக்கணும். ஊழியக்காரர்களுக்காக நம்ம செபிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு நம்ம ஃபாஸ்டிங் பிரேயர்லையும் நம்ம செபிக்கிறோம். ஏன் ஊழியக்காரனுக்காக செபிக்கிறோம்? ஏதோ நமக்கு வேலை இல்லை அதனால ஜெபிக்கிறோமா? இல்லை, ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்கிறாங்க. அவங்க தீங்குகளை அவங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்காங்க. தேவன் நிமித்தமாக இவங்களை எல்லாம் நம்மளால ஒரு பண உதவியினால செய்ய முடியலனால அவங்களால நம்ம என்ன பண்ணணும், ஜெப உதவினால. அங்க போய் நெகேமியாவால் அங்க போக முடியல. அவங்க ஜனங்கள், ஏன்னா அங்க போனாலும் நெகேமியாவை என்ன பண்ணுவாங்க, பிடிச்சி அவனையும் துன்புறுத்தப்படுவாங்க. அவன் இங்கிருந்து என்ன பண்றான், தன் ஜனத்திற்காக உட்கார்ந்து அழுது செபிக்கிறான். நீங்களும் நானும் நம்முடைய ஜனத்திற்காக, நம்ம ஜனத்தின் ரட்சிப்புக்காக, நம் தேசத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய ஊரின் ரட்சிப்புக்காக, நம்முடைய கிராமத்தின் ரட்சிப்புக்காக, நம்முடைய ஜனங்கள் துன்புறுத்தப்படுகிறதான காரியங்களுக்காக, இப்பேற்பட்ட காரியங்களுக்காக நீங்க கேள்விப்படும் பொழுது ஜெபம் பண்ணுங்க. நெகேமியாவுக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா நெகேமியாவுக்கு கொடுத்த அந்த பாரத்தை நீங்க என்ன பண்ணுங்க, என் இருதயத்துல வைங்கப்பா.
என் இருதயத்துல வைங்க. அடுத்தவங்களுக்காக செபிக்கணும். அடுத்தவங்க துன்பப்படுறவங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? செபிக்கணும். அடுத்தவங்க காரியங்களுக்காக நான் செபிக்கணும். என்னுடைய காரியத்துக்காக நான் செபித்தது போதும். ஆனால் அதற்காக நான் என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்காக நான் செபிக்கணும். அடுத்தவங்க போராடுகிற காரியங்களுக்காக நான் என்ன பண்ணணும்? செபிக்கணும்ன்ற ஒரு காரியத்தை நம்ம கொடுக்கணும். நம்ம கேட்டாதான் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். வசனம் தான் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீ கேட்டாதான் ஆண்டவர் சொல்ல, அந்த பாரத்தை எனக்குள்ள கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டா ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். இல்ல இல்ல தரமாட்டேன், உனக்குலாம் நான் தரமாட்டேன், அந்த பாரத்தை நான் உனக்கு தரமாட்டேன்னு ஆண்டவர் சொல்ல மாட்டார். நெகேமியாவுக்கு அந்த பாரத்தை ஆண்டவர் கொடுத்தா அவன் என்ன பண்ணா? அழுது சில நாளாய் துக்கித்து, என்னவன் ஒரு சில நாள் துக்கித்து அந்த ஜனங்களுக்காக என்ன பண்றான்? அடுத்து உபவாசிக்கிறான். இந்த ஜனங்களுக்காக உபவாசிக்கிறான். எத்தனை பேருக்காக நீங்க உபவாசிக்கிறீங்க? அடுத்தவங்க கஷ்டப்படுறாங்க, அடுத்தவங்களுடைய விடுதலைக்காக, போராட்டங்களுக்காக, கஷ்டங்களுக்காக, ரட்சிப்புக்காக எத்தனை பேர் நம்ம உபவாசிக்கிறோம்? சொல்லுங்க பார்ப்போம். வாரத்தில் ஏதோ ஒரு நாள் உபவாசிக்கிறோம். ஆனால் இனி வரும் நாட்களில் புதிய வருஷத்துல நம்ம கடந்து போகும் பொழுது அதிகமாய் உலகத்தின் ரட்சிப்புக்காக, உலக காரியங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாய் ஊக்கமாய் அழுது புலம்பி அந்த காரியத்திற்காக நம்ம அதிகமாய் என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எனக்கு நெகேமியாவினுடைய ஆண்டவரே அந்த ஆவியை எனக்குள்ள கொடுங்க, தானியேலினுடைய ஆவி எனக்கு கொடுங்க, யோசேப்பினுடைய ஆவி எனக்கு கொடுங்க, தாவீதினுடைய ஆவி எனக்கு கொடுங்க, மோசேவனுடைய ஆவியை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? எல்லாவற்றையும் உங்களுக்குள்ள கொடுப்பார். நீங்க கேட்கணும். ஆண்டவர் சமூகத்துல கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ அவன் உட்கார்ந்து அழுது சில நாட்களாய் அந்த காரியங்களுக்காக அவன் துக்கித்து இருக்கிறான். நீங்களும் துக்கப்படுங்க, இந்த காரியங்களுக்காக துக்கப்படுங்க. ஆண்டவர் சமூகத்தை ஆண்டவரையே உம்முடைய நோக்கத்துக்காக தானப்பா பிள்ளைகள் போறாங்க. எத்தனையோ மிஷினரிமார்கள் என்ன பண்றாங்க? தன் இடத்தையும் குடும்பத்தையும் மறுபடியும் அவங்க பிள்ளைகளை பார்க்க முடியுமான்னு தெரியல, தன் மனைவிமார்களை பார்க்க முடியுமான்னு தெரியல, தன் குடும்பத்தை பார்க்க முடியுமான்னு தெரியல. ஆனாலும் என்ன பண்றாங்க? உங்க மேல பாரத்தை போட்டு உடைய ஊழியத்தை எங்க செய்யறாங்க? பாஷைகள் தெரியல, மொழிகள் தெரியல, இனங்கள் தெரியல, அவங்களுக்கு உணவு கிடையாது, உடை கிடையாது, இடம் கிடையாது, மழை பெய்ஞ்சா அங்கே மழத்துக்கு கீழே நிற்கணும். இப்பேற்பட்ட காரியங்களை எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருக்காக செய்யும் பொழுது அந்த காரியங்களை நம்மளால செய்ய முடியல. ஆனால் அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? ஊக்கமாய் செபிக்கணும். போராடுகளுக்காக செபிக்கணும். நம்மளால போராட முடியலனாலும் போராடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்காக கடினப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபம் பண்ணும்போது உங்க ஜெபங்களை என்ன பண்றாரு? உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவன் நோக்கி பார்க்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவனுக்கு நல்லா தெரியும், என் தேவன் பரலோகத்திலிருந்தா எனக்கு என்ன பண்ணும்? ஒத்தாசை அனுப்பணும். நம்ம மனுஷன் நம்பிடவே கூடாது. மனுஷன் உதவி செஞ்சவன் ஒரு பொழுதை நம்பிடாதீங்க. மனுஷன் இன்னைக்கு ஒரு விதமாய் நம்மோடு பேசுவான், ஆனா நாளைக்கு பல விதமாய் நம்மோடு என்ன பண்ணுவான்? பேசுகிறவனாய் காணப்படுவான். அதனால நீங்க மனுஷனை நோக்கி அல்ல, என் கர்த்தரை நோக்கி நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, அவருடைய அன்புக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, அவருடைய கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுங்க, அவரை நம்புங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். ஏசப்பாவை நம்புங்க. ஏசப்பா எனக்கு செய்வார், என் காரியங்களை வாய்க்க செய்வார் என்று சொல்லி நம்புங்க. நெகமே யாரை போய் நம்பினா சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை தான் நோக்கி பார்க்கிறான். 5ஆம் வருஷம் சொல்லுது, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே உண்மையிலே நான் என்ன பண்றேன்? அன்பு கூறுகிறேன். ஆண்டவருடைய இரக்கத்தை கேட்கிறான். ஆண்டவரே நாங்கள் அன்பு கூறுகிறேன், என் ஜனத்தை ஒரு விஷயம் நீங்க என்ன பண்ணுங்க? கண்ணோக்கி பாருங்கப்பா. நீங்க அன்பாகவே இருக்கிறீங்க, நீங்க அன்பான தேவனாப்பா. என் ஜனங்களை என்ன பண்றாதீங்க?
அப்படியே விட்டுறாதீங்க. அவங்க துக்கத்தினாலோ, அவங்க என்ன பண்றாங்க, கஷ்டத்தினாலோ அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, மகா தீங்கையும் நிந்தைகளையும் அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, சுமந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக பரலோகத்தின் தேவனை நோக்கி, அப்பா நான் அவங்களை என்ன பண்றேன், அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் ஆண்டவர் சொல்றான் பாருங்க. ஆண்டவர் எப்படிலாம் துதிக்கிறான் பாருங்க. ஜெபம் இப்ப என்ன ஆயிடுச்சு, துதி ஆயிடுச்சு. அவன் செபிக்க தான் உட்கார்ந்தான். கடைசியில் அந்த ஜெபம் என்னாச்சு, ஆண்டவரை துதி ஆயிடுச்சு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்க ஆண்டவரை செபிக்கணும்னு உட்காரும் பொழுது கடைசியில் அது என்னவா மாறும், துதியா தான் மாறும். ஆண்டவரை துதிக்கணும், அதுதான் நம்மளுடைய முழுமையான ஜெபம், அதுதான் உண்மையான ஜெபம். ஆண்டவரை முதல்ல துதிங்க, அவரை அன்பு கூறுங்க, அவரை நேசிங்க. அவரை நேசிக்காம வேற யார் இந்த உலகத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. அவரை நேசித்து பாருங்க. அவருடைய அன்பு விலையேறப்பட்டது. அவருடைய அன்பை நீங்க என்ன பண்ணணும், ருசித்து பார்க்கணும். அவருடைய அன்பு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு தேன் கூடு போல. தேனை ருசித்து பார்த்துருக்கீங்களா? இந்த ரோட்டு மேலாம் வித்துட்டு வராங்க, அந்த தேன் இல்லை, இந்த தேன் குட்டது கட்டுது இல்லையா, அந்த தேன், தெளிந்த தேன். அது என்னவா, சாப்பிட சாப்பிட என்ன பண்ணோம், சாப்பிட்டே இருக்கான். அல்லேலூயா. அப்போ அவருடைய அன்பு, அவர் நம்ம திகட்டாத தெளித்தேனா இருக்கிறார். எப்படி திகட்டாத தெளித்தேனா இருக்கிறார். அப்போ அந்த தேவனுடைய அன்பை நீங்க என்ன பண்ணணும், திகட்டாம ருசித்து பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நெகேமியா அப்படிதான் ஆண்டவருடைய அன்பை ருசித்து பார்த்தான். நெகேமியாவுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல உங்களுடைய காரியங்களோ எங்களுடைய காரியங்களோ ஜெயமாய் மாற்றப்படணும்னா உங்கள் ஜெபம் துதியாக மாற்றப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும்னு உட்கார்ந்தீங்கன்னா அந்த ஜெபம் பார்த்தீங்கன்னா கடைசியில துதியாக தான் முடியும். அப்பேற்பட்ட காரியங்கள் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நிச்சயமாக நீங்க அவரை நேசிப்பீர்களா, அவரை அன்பு கூறுவீர்களா, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே ருசி பார்க்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த இரண்டாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 36, 37, 38. லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 36, 37, 38 வசனத்தை வாசிக்க கேட்போம். சொல்லுங்க. அண்ணாள் எனும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் முதல் 7 வருஷம் புருஷனோடே வாழ்ந்து வரும் இருந்தால் ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் புருஷனோட எத்தனை வருஷம் தான் இருந்தாலாம்? 7 வருஷம் தான் அவன் வாழ்க்கை அவன் புருஷனோட. ஹல்லேலூயா. அப்ப பார்த்துங்க, தன் சிறு வயதிலே என்ன தன் புருஷனை இழந்தும் 84 வயதுல, இதுதான் நான் சொன்னேன் இல்லையா 2 நாளைக்கு முன்னாடி, உங்கள் வயதை காட்டி காரணம் காட்டி நீங்க சாக்கு போக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. முதல் காரியம், முடியலையா இருந்த இடத்திலே ஆண்டவர் ஆராதிங்க. அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுவான், பரலோகத்தில் இருக்கிற தேவன் எனக்காக இறங்கி எனக்கு பதில் தருவான்னு சொல்லியிருக்கிறான். அப்போ நீங்க எங்கிருந்து ஜெபித்தாலும் உங்க ஜெபங்களை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அவர் சொல்லுது பாருங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தி இருந்தால், அவளுக்கு 84 வயதாக இருந்தால் அவன் என்ன பண்ணாலா, தேவாலயத்தை விட்டு நீங்காம, முதலாவது ஆலயத்தை விட்டு போவே மாட்டாள். ஆலயம் தான் அவளுக்கு வீடு. என்னது? ஆலயம் தான் வீடு. அவள் எல்லாத்தையும் இழந்த பிறகு ஒன்று புரிஞ்சுட்டா, எனக்கு ஆலயம் தான் எல்லாமே என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் அப்படிதான். இந்த உலகத்தின் காரியத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, ஆலயத்தை முதலாவது பிடிச்சு கொள்ளுங்க. சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அவங்க 84 வயதாக இருந்தாலும் அவ என்ன பண்றா, அவளுடைய சிச்சுவேஷனை நினைக்கல.
எனக்கு யார் சோறு போடுவாங்க, யார் என்னை நடத்துவாங்க, நான் எங்க தங்குவேன், நான் யார் என்னை காப்பாற்றுவாங்க, எனக்கு மெடிக்கல் செலவு யாரு பார்த்துப்பா, நான் செத்தா எனக்கு யாரு எடுத்து போடுவாங்கன்ற வரைக்கும் அவன் என்ன பண்ணல, யோசிக்கவே இல்லை. அவளுடைய யோசனை ஒன்னே ஒண்ணு, தேவாலயத்தை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. ஏன்னா எனக்கு தேவாலயம் தான் இப்போ எனக்கு அடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்தில நம்ம நேசிக்கிறவங்க நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அவங்களே நம்மளை கைவிட்டு எந்த நேரம் வேணாலும் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு ஒரு பொழுதும் நம்மை கைவிடாது. அந்த 84 வயது உள்ளவளை அன்றைக்கு வரைக்கும் அந்த ஆலயம் தான் என்ன பண்ணி கொண்டது, அவளை காப்பாற்று. அந்த ஆலயத்துல யார் பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியல. ஆனால் அவள் என்ன சொல்லுது, தேவாலயத்தை விட்டு என்ன பண்ணவே இல்லையா, அவள் நீங்கவே இல்லை. அப்ப எவ்வளவு ஆண்டவரை நேசித்திருப்பா. ஆலயத்தை விட்டு நீங்காம இருக்கிறான்னா அந்த ஆலயத்தை, அவள் தேவனை எவ்வளவாய் நேசித்திருப்பா. அவள் எல்லாவற்றையும் இழந்து, சிறு வயதிலே தன் கணவனை இழந்து அவள் ஒரு விரக்தி கூட போயிருக்கலாம், விரக்தி ஆயிருக்கலாம். ஐயோ, என் சின்ன வயசுல நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன் என்ற ஒரு விரக்தி கூட இல்லாம தேவாலயத்தை விட்டு நீங்காமல் அவள் தேவாலயத்திலே தங்கியிருந்தாள் என்று சொல்லி வசனம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தை எந்நேரமும் விடவே விடாது. ஆலயத்துல எதுக்காக உங்களுக்கு ஆலயத்துல கூட்டங்களை ஒழுங்குபடுத்துறாங்க? அவங்கள ஏதோ பாஸ்டர் வேலை இல்லை அதனால ஆண்டவர் அவர் ஏற்படுத்துறாரா? இல்லை, உங்களை என்ன பண்ணணும், உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுவதற்கு, உங்களை உருவாக்கி கொள்வதற்கு, உங்களை தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க, ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். இங்கதான் நீங்க ஆயத்தம் பண்ணி கொள்ள முடியும், உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள முடியும், உங்களை நீங்க என்ன பண்ண முடியும், ஆராய்ந்து பார்க்க முடியும். அதுதான் இந்த வேத வசனம் உங்களுக்கு சொல்லுகிறது. அவரது வயதால் 84 வயசுனா யோசிச்சு பாருங்க எப்படி இருப்பாங்க. 84 வயது. இங்க யாருமே 84 வயசு கிடையாது. ஆனால் 84 வயதா இருக்கும் பொழுது அவங்க எப்படி இருந்தாங்களா, தேவாலயத்தை விட்டு எப்படி இருக்காங்களா, நீங்காமல் என்ன பண்ணாங்களா, இரவும் பகலும். ரெண்டாவது, ஆலயத்தை விட்டு நீங்கி போல. ரெண்டாவது, இரவும் பகலும். அப்ப தூங்கி இருப்பாங்களா? தூங்கி இருக்க மாட்டாங்களா? கொஞ்ச நேரம் தூங்கி இருப்பாங்க. ஏன்னா இரவும் செபிக்கிறாங்க, பகல்லையும் என்ன பண்றாங்க, செபிக்கிறாங்க. வசனத்தை நல்ல சங்கீதத்தை வாசிச்சிருப்பாங்க பொழுது. இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவங்க வாசிச்சிருப்பாங்க பொழுது இல்லையா? அப்போ அவங்க இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்துல, பகல்ல மாத்திரம் செபிக்கிறதுல, இரவு நேரத்துல செபிங்க. ஆண்டவருடைய சமூகத்துல எந்நேரமும் துதிங்க. ஒரு மணி நேரம் ஜெபிச்சா நமக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். இன்னைக்கு நான் எத்தனை மணி நேரம் ஜெபிச்சேன்னு தெரியுமா அப்படின்ற ஒரு பெருமை. ஜெபத்துல மாத்திரம் இப்பேற்பட்ட காரியங்கள், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாத்திரம் இப்பேற்பட்ட பெருமைகள் வரவே கூடாது. பெருமைப்பட்ட மனுஷன்லாம் எங்க போனாங்க தெரியுமா? கீழே தான் விழுந்தாங்க, கீழே தான், பாதாளத்துக்கு தான். உங்களுக்குள்ள கிறிஸ்துவர்களுக்குள்ள எப்பொழுதும் பெருமை வரவே கூடாது. பெருமை வந்துருச்சுன்னு ஆண்டவர் சொல்லணும், எசப்பா என்னை தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குறேன், தரை மட்டும் தாழ்த்துகிறேன். என்னது? தரை மட்டும் நான் தாழ்த்துகிறேன். ஒண்ணுமே இல்லை, நான் ஒண்ணுமே கிடையாது. இயேசு கிறிஸ்து அப்படிதான் சிலுவை பரியந்தும் தன்னை தாழ்த்தினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவரே அப்படி நடந்து கொள்ளும் பொழுது ஒன்றுமே இல்லாத நீங்களும் நானும் மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவர் அதுதான் விரும்புகிறார். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசித்திருக்கிறார். மனத்தாழ்மை உள்ளவர்களை அவர் நேசிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கும் அவர் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. அப்ப உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவிக்குரிய சரீரத்திலேயும் நமக்குள்ள என்ன வரக்கூடாது, பெருமை வரவே கூடாது. ஆண்டவர்ல ஒருவேளை உங்களுக்கு பெருமை வருமானா இன்றைக்கு ஆண்டவர் சமூகம் சொல்லுங்க, சபா என்னை பெருமை என்ன பண்ணக்கூடாது, ஆட்கொண்டு கூடாது. லூசிஃபர் தனக்குள்ள பெருமை வந்தது நிமித்தமாக ஆண்டவருடைய மகத்தான ஊழியத்தை இழந்து போனான். அல்லேலூயா. அப்படி நாம பெருமை கொண்டு நாம இழந்து போயிட கூடவே கூடாது. உங்க சிச்சுவேஷனை பார்க்காதீங்க, எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால் நடக்க முடியல அப்படின்னு எப்படினாலும் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து விழுந்துடணும். ஆண்டவர் எனக்கு ஜீவனே போனாலும் எங்கே போனோம், ஆண்டவர் சமூகத்தில் போனோம். அப்போ ஏற்பட்ட காரியங்களை நாம் வந்து இரவும் பகலும், என்னவு இரவும் பகலும் என்ன பண்ணாலாம்,
உபவாசித்து, இரவு மாத்திரம் உபவாசிக்கல, பகலிலும் உபவாசிக்கிறார், இரவிலும் உபவாசிக்கிறார். ஆண்டவர் எப்படியெல்லாம் நான் நெருங்கணும், ஏன்னா அவளுடைய காரியம் இன்னும் எத்தனை நாள் தெரியாது. ஏன்னா அவளுடைய வயது 84 வயதாயிடுச்சு. இன்னும் நான் எத்தனை நாள் வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்னை என்ன பண்ணிக்கணும், நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் என்னை என்ன பண்ணிக்கணும், எப்படியாவது வளர்ச்சி கொள்ளணும். உபவாசித்து அடுத்து என்ன பண்றா, ஜெபம் செய்கிறா, ஜெபிக்கிறா ஆண்டோடைய சமூகத்தில். அதான் நான் சொல்றேன், உபவாசம் இருந்துட்டு உங்க சொந்த வேலைகள் நிமித்தமா இருந்துடாதீங்க. உபவாசிக்கிறீங்கன்னா உபவாசத்துக்கு நேரத்தை ஒப்பு கொடுங்க. உபவாசிக்க வேற எந்த வேலையும் செய்யாதீங்க. உபவாசிக்கிற நேரத்துல ஆண்டவருக்காக மழநாள் படிட்டு உங்களால் முடிகிற நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டோட சமூகத்துல மன்றாடி அழுது, யோபேல் அதை சொல்றான் 2ஆம் அதிகாரத்துல, அழுது புலம்பி என்ன பண்ணுங்க, உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டோட சமூகத்தை ஜெபம் பண்ணுங்க. அந்த 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 பாட்டியம்மா என்ன பண்ணாங்க, அதுதான் பண்றாங்க, ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து. நான் சொன்னேன் இல்லையா, கடந்த வசனத்திலே சொன்னேன், உங்களுடைய ஜெபம் கடைசியில் எங்க வந்து முடியும், ஆராதனையில வந்து முடியும். அவங்களை ஆராதிச்சாங்க, ஜெபம் பண்ணாங்க, ஆராதித்து கொண்டிருந்தாங்க. உங்களுடைய ஜெபமோ என்னுடைய ஜெபமோ அப்பேற்பட்ட ஜெபமா இருக்கணும். வயசை, உங்க சிச்சுவேஷனை, உங்க போராட்டங்களை, உங்க கஷ்டங்களை, உங்க வியாதிகளை, எவைகளை என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய ஜெபங்களுடைய நேரங்களை தள்ள வைக்காதீங்க. உங்க சிச்சுவேஷனை பார்க்கப்பட்ட ஜெப நேரத்தை தள்ளி வச்சிடாதீங்க. உங்க வியாதியை கொண்டு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, உபவாசம் பண்ணாம விட்டுறாதீங்க. உங்க சரீர பலவீனத்தினால் ஆண்டோட சமூகத்துல ஜெப நேரத்தை குறைச்சிடாதீங்க. உங்க பலவீனத்தினாலும் சரீர கஷ்டத்தினாலும் அவரை ஆராதனை செய்வதற்கு நேரத்தை தள்ளி போட்டுறாதீங்க. அந்த நேரம் போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த நேரம் நமக்கு வரவே வராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அன்றைய சமூகத்தில் வருவதற்கு ஏராளமான சாக்கு போக்கு. என்னது, சாக்கு மூட்டில் போட்டு அழுகிற அளவுக்கு சாக்கு வச்சிருக்கிறாங்க. எப்படி, சாக்கு மூட்டை பத்தவே பத்தாது, அவ்வளோ சாக்கு வச்சிருக்காங்க. எல்லாம் கேட்டு பாருங்க, ஏன் ஆலயத்துக்கு வரல, என்னென்னமோ சொல்றது. ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணம். என்ன பண்றது, எந்திரிக்கல, தூங்கிட்டேன், சமைக்கணும், வீட்டில் வேலை இருக்கு, இவைகளெல்லாம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிருமா? தேவ சமூகத்தில் வாரத்தில் 6 நாள் தான் வேலை செய்யணும். ஆண்டோட சமூகத்தில் ஒரு நாள் அவருக்காக சாக்கு சொல்லாதீங்க. அந்த சமூகத்துக்கு வருவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு சாக்கு சொன்னார்னா நீங்களும் நானும் தாங்க முடியுமா? இன்னைக்கு சபைக்கு நீ இவ்வளோ நேரம் லேட்டாக வந்திருக்கிறமா, அதனால உனக்கு ஆசீர்வாதத்தில் 50% கழிச்சுறேன் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் ஒத்துப்பீங்களா? இன்னைக்கு ஆலயம் வர்றதுக்கு நீங்க 1 மணி நேரம் லேட்டா வந்திருக்கீங்க, உங்க ஆயுஷ் வருஷத்துல ஒரு 50 வருஷத்தை கழிச்சிருன்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா? ஒத்துக்க முடியாது. அது எப்படி ஆண்டவர் நீங்க கழிச்சிருவீங்க? அப்படிதானே நம்ம கேள்வி கேட்போம். அப்ப ஆண்டவருக்கு கொடுக்கிற வேண்டிய நேரத்தை மாத்திரம் நம்ம அவருடைய நேரத்தை திருடணும். அதுதான் உண்மை. அவருடைய நேரத்தை நீங்க என்ன பண்றீங்க, திருடுறீங்க. காரணம், சாக்கு போக்குகள். கடைசி நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சனமே, உன் சாக்கு போக்கு உன் பரலோக வாழ்வை நீ இழந்துடக்கூடாது. உன் சாக்கு போக்குனால உன் பிரேயரை தள்ளி போடாத, உன் வேத வாசிப்பை தள்ளி போடாத, சபைக்கு வருவதை தள்ளி போடாதீங்க. இந்த சபைக்கு வரும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு அநேக காரியங்களை என்ன பண்ண முடியும், கற்றுத்தர முடியும். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது வாசிக்கிறதுக்கு. அவருடைய ஆத்துமா நம்மை உபவாசித்து அவரை தேடும் பொழுது நம்முடைய ஆத்மா அவரை நோக்கி நம்மை கலங்கும். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு மேன்மையான காரியத்தை வச்சிருப்பார். யாத்திராகமம் 34:28 வாசிக்கும் பொழுது அவருக்காக காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலனை அவர் தருகிறார். மேன்மையான காரியத்தை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் நமக்கான காரியத்தை அவர் பயங்கரமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை பயன்படுத்துவார். அவருக்கென்று நம்மை பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்யத்துக்கென்று உங்களையும் என்னையும் அவர் பயன்படுத்த முடியும். அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார், எனக்கு கற்றுத்தருவார். அநேக காரியங்களை நமக்கு என்ன பண்ணுவாரு, கற்றுத்தருகிறவராக இருக்கிறார்.
அந்த வயசான பாட்டியம்மா 84 வயசுல என்ன பண்ணாங்க? தேவனுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. யாருக்கு? தேவனுக்கு முதலிடம். முதலாவது give first preference to God. ஆண்டவருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க. அடுத்து மற்ற எல்லாவற்றையும் அடுத்து நீங்க ஆலயத்தை முடிச்சு போய் என்ன பண்ணலாம்? அந்த வேலைகளை நீங்க என்ன பண்ணலாம்? செய்து முடிக்கலாம். அப்ப ஆண்டவருக்காக அந்த முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கணும். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முதலாவது முக்கியத்துவத்தை கொடுங்க. இந்த உபவாச நாள்ல, இந்த 5ஆம் நாள்ல ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் திட்டவட்டமாய் பேசுகிற காரியம் அதுதான். ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை செலவிடுங்க. ஆண்டவருக்காக உங்களுடைய நேரத்தை நீங்க கொடுங்க. கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதை 24ஆம் வசனம். எதை செய்தாலும் அதை மனுஷர் என்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. ஹல்லேலூயா. நீங்க எது செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. வேண்டாம் வெறுப்பா செய்யறதுனால என்ன பண்ண முடியாது? ஆண்டவருக்கு நீங்க பிரியமாய் இருக்கவே முடியாது. அப்போ நீங்க எதை செய்தாலும் மனுஷருக்கென்று அல்ல, தேவனுக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. நீங்க செய்கிற எவைகளா இருந்தாலும், தேவனுடைய பட்சத்துல ஆராதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதா இருந்தாலும் சரி, துதிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தை கேட்கறதா இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வார்த்தை நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, எவைகளா இருந்தாலும் ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா மனப்பூர்வமாய் செய்யணும். வேண்டாம் வெறுப்பாய் செய்யக்கூடாது. இதை சொல்லிட்டாங்களே அப்படின்றதுக்காக செய்யக்கூடாது. ஆண்டவர் எனக்கு செய்திருக்கிறார், அதனால நான் என்ன பண்றேன்? நன்றி உணர்வோடு அதை செய்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் அவரை நான் பாடுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னான். அப்போ அந்த நன்றி உணர்வோடு கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் இனி வரும் காலங்களில் பயங்கரமான பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வாராக. கர்த்தர் நாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம